1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப அர்த்தம், கவலை இருக்கு, வாழ்க்கையில கவலைகள் இருக்கு. ஆனா அந்த கவலைகளை என்ன செய்யணும்னா நம்ம மேல நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. யார் மேல வைத்துடணும்? கர்த்தர் மேல. என்ன சொல்லுங்க, யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல் வைக்கணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல வைக்கணும், நம்ம மேல வைத்துக் கொண்டே இருக்க கூடாது. அப்ப நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நம்ம மேலேயே எவ்வளவுதான் நம்மளால சுமக்க முடியும் இல்லையா? சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் மேல வைங்க, அவர் ஆதரிப்பார், அவர் உயர்த்துவார், அவர் நடத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நடத்துவார். நீங்க ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அதுல 2 விதமான லக்கேஜ் ஒருத்தர் எடுத்துட்டு போகலாம். ஒரு லக்கேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேண்ட் கேரின்னு சொல்லுவாங்க, அது கேபின் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அது கையில ஒரு சின்ன சூட்கேஸ் எடுத்துட்டு போகலாம். அது ஒரு 7 கிலோ மேக்ஸிமம் எடுத்துட்டு போகலாம். அது நீங்க கையோட எடுத்துட்டு உங்க ஓவர் ஹெட் கம்பார்ட்மெண்ட்ல நீங்க கொண்டு போய் உங்க ஃபிளைட்ல மேல வைக்கலாம். இப்போ நீங்க அமெரிக்கா பயணம் பண்றீங்கன்னா ஒரு ஆளுக்கு 23 கிலோ சூட்கேஸ், 2 சூட்கேஸ் எடுத்துட்டு போகலாம். 23 கிலோ அப்படின்னா 46 கிலோ எடுத்துட்டு போகலாம். ஆனா 46 கிலோவையும் நீங்க கடைசி வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் தூக்கிட்டு போன அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா உள்ள போன உடனே டிக்கெட் கவுண்டர்ல உங்க சூட்கேஸ் 46 கிலோ 2 சூட்கேஸ் தூக்கி பெல்ட்ல வச்சீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விட்டு நீங்க ஜாலியா போலாம். 3000 மைல் தாண்டி அமெரிக்கா எல்லையில இறங்கும் போது இந்த 46 கிலோ தானா இறங்கும். ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, ஏப்பா நீ போற பயணத்துல பாரத்தெல்லாம் நீ சுமக்காதப்பா, பெல்ட்ல போட்டு நான் பாத்துக்கிறேன், நான் சுமக்கிறேன். அவர் மேல் பாரத்தை வை, அவர் உன்னை ஆதரிப்பா. அல்லேலூயா.